இந்த மரம் வந்து நல்லா காய் நல்லா இருக்கும். இது தலையாமங்கலத்துலேருந்து என் தம்பி கொண்டு வந்து வச்சான் அந்த போத்து. நிறைய காய்ச்சுது. இங்கே பாருங்க, சூப்பரில் பால் வந்துருக்கு பாருங்க. முருங்கை பிசின். இந்த முருங்கை பிசின் வந்து மருந்து தான். இது வந்து மரத்துக்கு வந்து ஏதோ முடியல, சாஞ்சிருச்சு. சாஞ்சதுனால இது வந்து பிசின் அடிக்குது. அப்படியே இந்த பிசின் வந்து நம்ம வேஸ்ட்டாக அடிக்க வேண்டாம், எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இந்த பிசின் காய வச்சு ஊற வச்சு நம்ம வந்து பாலில் போட்டு சாப்பிட்லாம். இது பாருங்க, பிசின் இருக்குது பாருங்க, முருங்கை பிசின். முருங்கை பிசின் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. ஆன்லைனில் கூட ஒருத்தங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. முருங்கையிலேருந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து முருங்கை பிசினும் விற்கிறாங்க அவங்க. அப்பா நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க, நம்ம வீட்டிலே ஒரிஜினலாக. இது முருங்கை பிசின். எவ்வளோ பால் அடிச்சிருக்கு பாருங்க, பிசின் அடிச்சிருக்கு அப்படியே பாருங்க, எவ்வளோ பெருசு. இதை நம்ம எடுப்போம். ஐயோ எவ்வளோ பெருசு இருக்குது, இதை எடுத்துக்கலாம். மரம் வந்து சாஞ்சிருச்சுங்க. இது சாஞ்ச உடனே இதுக்கு ஏதோ ரொம்ப அப்படியே டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுது மரம். இது வந்து நிறைய காய்க்கும். ஒரு வாட்டி நம்ம என்ன செய்வோம், வெட்டிடுவோன்னு வரப்பெல்லாம் இது பூத்து வச்சிரும். பூத்துருச்சுன்னா எப்படி இப்போ உங்களுக்கு வெட்டுறதுக்கு மனசு வரும்? வெட்டாமல் அப்படியே விட்டுருவேன். இதில் வந்து கொஞ்சம் முருங்கை கீரை பறிச்சுக்குவோங்க. நம்ம வாழைப்பூ பறிச்சிருக்கோம் இல்லையா, வாழைப்பூக்கு முருங்கை கீரை தான் நல்லாயிருக்கும். முருங்கை கீரை கொஞ்சம் பறிச்சுக்குவோம். அதிலே வந்து மடக்குன்னு முறிக்க முடியாமல் பூ வச்சிருக்கு. எனக்கு பூ வச்சிருந்தா பறிக்க மனசு வராது எனக்கு. எவ்வளோ புதராக இருக்குது பாருங்க. இவ்வளோ வரவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நல்லா நான் வந்து சாமி மேலே பாரத்தை போட்டு உள்ளெல்லாம் வருவேன். வந்து இப்படி பார்த்து வந்து பறிச்சுட்டு போயிடுவேன்.